நண்பர்கள் அனைவருக்கும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஒரு சின்ன விஷயத்தை நம்ம இந்த இடத்துல கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. பொதுவாக ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க அவங்களுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, மார்க்கெட் இறங்க இறங்க வாங்குங்க. அதாவது மார்க்கெட் இறங்கும்போது வாங்கணும். அப்படி ஃபஸ்ட் டைம் வாங்கும்போது உங்களுக்கு கொஞ்ச நாள் கழித்து பார்க்கும்போது, கொஞ்ச நாள்னால் அது அன்னைக்கோ இல்லை அடுத்த நாளோ இல்லை அந்த வாரமோ அந்த மாதமோ பார்க்கும்போது அது நஷ்டத்தில் இருக்கும். அதுக்கு பிறகு அந்த இறங்குனது ஏற ஆரம்பிக்கும்போது உங்களுக்கு லாபமாக மாறும். அப்படிங்கிறது தான் ஸ்டாக்கில் உள்ளவங்களுக்கு பை பண்ணுறது கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன். அதையும் நம்ம இந்த இடத்துல பார்க்குற மாதிரி இருந்தது அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு 6517 இந்த ரேஞ்சில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க உங்களை என்ன சொல்லுவாங்க, இது இறங்குதா பை பண்ணுங்க அப்படிம்பாங்க. அப்போ இந்த இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் எல்லாமே நெகட்டிவாக தான் போகும், அது லாஸில் தான் இருக்கும். ஆனால் ஸ்டாக் அப்படிங்கிறனால, அது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறனால, அதில் போடுற பணம் ஒரு வாரத்திலேயோ இல்லை ஒரு மாதத்துலேயோ 3 மாதத்துலேயோ அந்த கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன், ஃபியூச்சர் அப்படிங்கிற பேஸில் அது வீணாக போகாது ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும். அப்போ ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அது ஏற ஆரம்பிக்கும் போது அவங்க போட்டு இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. கொஞ்சமாக அவங்க சொல்ல போட்டுகிட்டே இருப்பாங்க. அடுத்து ஏறும்போது ப்ராஃபிட்டாக மாறும். இந்த இடத்துல உள்ளது போட்டது நஷ்டமாக தான் இருந்துகிட்ருக்கும். இந்த இடம் தாண்டி இங்கே வரும்போது இங்கே இன்வெஸ்ட் பண்ணதெல்லாம் லாபமாக மாறும். அதுக்கு பிறகு இங்கே இன்வெஸ்ட் பண்ணது எல்லாமே லாபமாக மாறும். இதுதான் ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு உண்மையான அனுபவம். ஒருவேளை இறங்க வாங்குங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல அவங்க இறங்க வாங்கினாங்கன்னா அவங்களுடைய பணம் எல்லாமே நஷ்டத்தில் தான் இருக்கும். ஆனால் மறுபடியும் சொல்கிறேன், அது ஸ்டாக் அப்படிங்கிறதுனால, அது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதுனால எத்தனை வருஷம் கழிச்சு வேணாலும் அவங்க அதை எடுத்துக்கலாம். சில நேரங்களில் அது அவங்களுக்கு லாபமாகவும் வரும், சில நேரங்களில் அது நஷ்டமாகவும் வரும். அது அவங்க அந்த ஷேர் மார்க்கெட்டை பற்றி கற்றுக்கிட்டு உள்ளே வரக்கூடிய காலகட்டத்துக்கு நேரங்காலத்தை பொறுத்து அது அமையும். கரெக்டாக நல்லா கற்றுக்கிட்டு அது இடம் தெரிஞ்சு ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே அவங்களுக்கு அது லாபமாக தான் இருக்கும். உதாரணத்துக்கு இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த இடத்துலேருந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அது தொடர்ந்து ஏறிக்கிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? இதில் வரைக்கும் அது பாசிட்டிவ் தான். சரி, இது முடிஞ்ச மார்க்கெட்டு, அதனால் கண்டுபிடிக்கிறது சொல்கிறது ஈஸி. முடியாத மார்க்கெட்டு, அதாவது மார்க்கெட்டு லைவில் இருக்கும்போது அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஒன்று வரும்போது அதுக்கு தான் நம்மளுக்கு சில விஷயங்கள் சப்போர்ட் பண்ணுது. என்னெல்லாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இண்டிகேட்டர்ஸ். அதில் இந்த எம்ஏசிடி இண்டிகேட்டர் ஃபஸ்ட்டு நம்ம இதை எடுப்போம். இது கூட பிவட் பாயிண்ட் எடுத்துக்கலாம், இது கூட சூப்பர் ட்ரெண்ட் எடுத்துக்கலாம், இது கூட எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் எடுத்துக்கலாம். இது நான் மட்டும் உபயோகப்படுத்தக்கூடிய இண்டிகேட்டர் இல்லை, உலகம் முழுக்க எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இண்டிகேட்டர் தான். இங்கே மார்க்கெட்டோடைய மூமெண்ட்டும் எப்படி இருக்குன்னு தெரியாது, இங்கே அது இஷ்டத்துக்கு இருக்குது, இதை பார்த்து ட்ரேட் பண்ண முடியாது. அது காரணம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இது 1 மினிட் டைம் ஃப்ரேம். இதையே லாங் டைம் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அது மந்த்லி கான்ட்ராக்ட்லேயோ இல்லை இந்த கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, 12 மந்த்து, 6 மந்த்து, 3 மந்த்து, 1 மந்த்து, வீக் அப்படிங்கிற மந்த்லி கான்ட்ராக்ட்டுக்கு போயிடணும். நார்மலாக இது ஃபியூச்சர், அதாவது
குரூட் ஆயில், அதனால் அது மந்த் அக்செப்ட் பண்ணல. வீக்கும் இதில் வரல. டே டேக்கு அடுத்தது 4 hour. ஃபோர் ஹவருக்கு அடுத்தது 3 hour. 1 hour. minutes. ஓகே, இப்போ 15 minutes டைம் வரைக்கும் கொண்டு வந்துட்டோம். MACD கொண்டு வரலாம். பிவட் பாயிண்ட், சூப்பர் ட்ரெண்டு, பிவட் பாயிண்ட். ஓகே, இப்போ இதில் நம்ம இருக்கிறது வந்து 15 minutes டைம் ஃப்ரேமு. இண்டிகேட்டர் சூப்பர் ட்ரெண்டில் இன்னொன்று கூட யூஸ் பண்ணிக்குவோம். சூப்பர் ட்ரெண்ட் 13.7.2. இதுலேயும் ஒரு சின்ன சேஞ்சை கொடுக்கலாம். ஏழு ரெண்டுலேருந்து 7.1. இப்போ இந்த மூமெண்ட்டை கவனிங்க. சூப்பர் ட்ரெண்டு 10.3 அப் ட்ரெண்டு கொடுத்த பிறகும் 7.1 அப் ட்ரெண்டு கொடுத்த பிறகும் மார்க்கெட்டு மேல் நோக்கி போகும். இந்த ரெண்டும் டவுன் ட்ரெண்டு கொடுத்த பிறகு கீழ் நோக்கி வரும். இந்த இடத்துல நான் ஒரு வெர்டிகல் லைன் வரைஞ்சிக்கிறேன். ஓகே, இதுதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட்டு, எக்ஸிட் பாயிண்ட்டு. அதே இது கைகினாசிக்கு மாற்றும்போது என்ட்ரி பாயிண்ட்டு இங்கே வருது. எக்ஸிட் பாயிண்ட்டு இங்கே வருது.
இந்த MACD லைன், சிக்னல் லைன், இந்த ரெண்டுமே ஈக்குவல் டு ஸ்டொஜாஸ்டிக். ஆசம் ஆசிலேட்டர் ஈக்குவல் டு கிஸ்டோகிராம் பார். இதுதான் நம்ம ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணக்கூடிய இண்டிகேட்டர்ஸ். இதில் இந்த இடத்துல ஆர்டர் எடுக்கிறத விட இந்த இடத்துல ஆர்டர் எடுக்கிறது பெட்டர். இந்த இடம் அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு டைம் ஃப்ரேம்லேயும் ஆசம் ஆசிலேட்டர் பேஸ்லைனுக்கு மேலே போனால் அது கீழே இறங்குற வரைக்கும் அப் ட்ரெண்டாக இருக்கும். நீங்கள் ஆசம் ஆசிலேட்டர் வச்சு ட்ரேட் பண்ணுறதா இருந்தால் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். பெரும்பாலும் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறவங்க அதிகப்படியான பாயிண்ட்ஸ்லாம் எதிர்பார்க்குறதே கிடையாது. ரொம்ப கம்மியான பாயிண்ட்ஸ் தான் எதிர்பார்க்குறாங்க. மேக்ஸிமம் ஒரு 40-50 பாயிண்ட் கிடைச்சா போதும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எதிர்பார்ப்பு. அதை சரியாக ஃபில் பண்ணக்கூடிய இடம் இந்த இடம் பேஸ்லைனுக்கு மேலே போகிறது. இப்போ இந்த இடத்துல இந்த 15 மினிட்ஸ் மேலே இருக்குது, அப்படி 30 மினிட்ஸ் வருவோம். 30 மினிட்ஸ் இந்த இடத்துல மேலே வருது. அப்படி 1 ஹவர் வந்தோம்னா அது இன்னும் தாமதமாக வருது. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஹையர் டைம் ஃப்ரேம் போகும்போது உங்களுக்கு கன்ஃபார்மேஷன் அதிகமாகுது, ஆனால் ப்ராஃபிட் குறையுது. அப்போ நம்மளுக்கு கன்ஃபார்மேஷனும் இருக்கணும், ப்ராஃபிட்டும் அதிகமாகணும் அப்படின்னு வரும்போது இந்த இடத்துல கேண்டில் கலர் க்ரீனாக மாறும்போது இங்கே க்ரீனாக மாறி இருக்கு, அதுவும் பாசிட்டிவ். ஆனால் அதில் உள்ள டேஞ்சரஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடம் ரெட்டாக இருக்குது. ஆனால் இங்கே க்ரீனாக மாறும்போது இந்த இடமும் க்ரீனாக இருக்குது. இதுதான் இதில் உள்ள பாசிட்டிவ். அப்போ இதிலேருந்து மார்க்கெட் மேலே போக ஆரம்பிக்குது அப்படிங்கிறது ஆசம் ஆசிலேட்டர் சொல்லக்கூடிய ஒரு ரூல்ஸ். இப்போ 1 ஹவர்லேருந்து அப்படியே 30 மினிட்ஸ் வருவோம். இங்கே க்ரீனாக இருக்குது,
இங்கே ரெட்டாக இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது எம்ஏசிடி இண்டிகேட்டர் கீழே கொஞ்சம் இறங்குற மாதிரி நம்மளுக்கும் இது இறங்குறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படிங்கிறத காட்டுது. அதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சூப்பர் ட்ரெண்ட் ஒன்று அப் ட்ரெண்ட் சிக்னல் கொடுத்துருக்கு, இன்னொன்று டவுன் ட்ரெண்டில் இருக்குது. எப்போ எந்த ஒரு டைம் ஃப்ரேமில் 2 சூப்பர் ட்ரெண்டோ அப் ட்ரெண்ட் சிக்னல் கொடுத்து மேலே தூக்குதோ அதுக்கு பிறகு மார்க்கெட் நல்லா கொஞ்சம் மேலே கொண்டு போகும். சரி, அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த இடத்துக்கு பிறகு ரெண்டுமே அப் ட்ரெண்ட் சிக்னல் கொடுத்துருக்கு. அப்போ இந்த இடம் 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் ஆர்டர் எடுக்கிறதுக்கு. ஆனால் இந்த ஹையர் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணும்போது மறுபடியும் உங்களுக்கு ப்ராஃபிட் குறையுது. இதற்கும் இடப்பட்ட இடைவெளியில் உள்ள வரக்கூடிய பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் குறையுது. சரி, அடுத்தது 15. இங்கே கலர் க்ரீனாக இருக்குது, இங்கே கலர் அதே இடத்துல ரெட்டாக இருக்குது. அங்கே க்ரீனாக மாறும், அடுத்து 2வது கண்டில் க்ரீனாக மாறும்போது க்ரீனாக மாறுது. ஆனால் இது பேஸ் லைனுக்கு இவ்வளோ கீழே இருக்குது, பட் டைரெக்ஷன் அப் டைரெக்ஷனுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ ஒரு நல்ல கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இந்த 2வது கேண்டில் கிடைக்குது, இங்கே க்ரீன் வர்ற இடத்துல. ஓகே, அடுத்தது 10 மினிட்ஸ். இங்கேயும் க்ரீனாக இருக்குது, இங்கேயும் க்ரீனாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு, இங்கேயும் க்ரீனாக இருக்குது, இங்கேயும் க்ரீன் ஆகிட்டுருக்கு. ஸோ மார்க்கெட் மேலே வரும் அப்படிங்கிறதுக்கான அறிகுறி தெரியுது. இது மேலே வந்த பிறகு 5 மினிட்ஸில் இந்த இடத்துக்கு மேலே வந்த பிறகு நீங்கள் ஆர்டர் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதுக்குரிய இதுவும் ஒரே மாதிரி தான் வருது. ஓகே, அடுத்து 3 மினிட்ஸ். இந்த இடம் ஒரு சப்போர்ட்டு ஆசம் ஆசிலேட்டர் பேஸ்லைனுக்கு மேலே, சூப்பர் ட்ரெண்ட் ரெண்டுமே இந்த இடத்துக்கு பிறகு அப் ட்ரெண்ட் சிக்னல் கொடுக்குது. மார்க்கெட்டு இந்த பிவட் பாயிண்ட்லேருந்து இந்த பிவட் பாயிண்ட் போகிறதுக்கே கிட்டத்தட்ட சாயங்காலம் 3:15 நைட்டு 7 மணி வரைக்கும் ஆயிருக்கு. எத்தனை பாயிண்ட்ஸ் அப்படி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 72 பாயிண்ட்டுக்கு. அதே நேரம் எல்லா டைம் ஃப்ரேமும் மேலே போன பிறகு பார்த்தீங்கன்னா இது 3 மணி அப்படின்னா, இது 7 மணி அப்படின்னா கிட்டத்தட்ட 4 ஹவர்ஸ். அதே இது இந்த இடத்துல இப்போ இதுக்குரிய மூமெண்ட் நம்ம பார்த்தோன்னா ஒரு 2 ஹவரில் ஏழு மணிலேருந்து 9 மணிக்குள்ளே இங்கே பார்த்தது 72 பாயிண்ட் என்னவோ பார்த்தோம். இங்கே கொடுத்த பாயிண்ட்டு 130.
லாங் டைமில் கம்மியான பாயிண்ட்டு, ஷார்ட் டைமில் அதிகமான பாயிண்ட்டு. இப்போ இந்த இதில் நம்ம எந்த இடத்துல ஆர்டர் எடுக்கிறது அப்படின்னு ஒன்று வரும்போது, இந்த நேரத்துக்கு எல்லா டைம் ஃப்ரேம்லையும் கேண்டில் கலர் க்ரீனாக மாறி இருக்கும். இன்றைக்கி 8ஆம் தேதி, மே மாதம் 8ஆம் தேதி, கிட்டத்தட்ட ஒரு 3 மணி பக்கம். இதை அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிட்டு வரேன். கேண்டில் கலர் மட்டும் பார்ப்போம். ரெண்டே முக்கால் அப்படின்னு வரும்போது இங்கே 2.5 கிரீன் விழுந்திருக்கு. இந்த 2.5 கிரீனாக மாறி இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2 மணிக்கு இடைப்பட்டு 3 மணிக்குள்ள காலகட்டத்தில் அப் ட்ரெண்ட் சிக்னல் 1 ஹவரில் கொடுத்துருக்கு. ஸோ இதுதான் ஆர்டர் எடுக்கிறதுக்கு சரியான நேரம். ஆல் டைம் ஃப்ரேமில் கேண்டில் கலர் க்ரீனாக இருக்கக்கூடிய நேரம். சரி, இந்த இடத்துல நம்ம ஒரு ஆர்டர் எடுக்கிறோம் அப்படின்னா அது ப்ராஃபிட்டாக மாறுது. அதுக்கு பிறகு மார்க்கெட்டு கீழே இறங்குது, ஆனால் முழு அளவில் இறங்கலை. இதுலேருந்து ஒரு ஸ்டெப்பு, அதுக்கு பிறகு ஒரு 3 கேண்டில் கண்டினியூஸ், ஒரு 2 கேண்டில், ஒரு 2 கேண்டில். இப்போ இந்த டவுன் ட்ரெண்ட் சிக்னல் கொடுக்குற இடத்துல நீங்கள் வெளியே வந்துடலாம். இதுக்கு 1 ஹவருக்கு. இதே இது 15 மினிட்ஸ் பார்த்தோம்னா ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணுறவங்க இந்த இடத்துக்கு பிறகு உள்ளே போகலாம். இல்லை இன்னும் எனக்கு சேஃப்டி வேணும் அப்படின்னா இந்த இடத்துக்கு பிறகு உள்ளே போகலாம். அதாவது எம்ஏசிடி இண்டிகேட்டர் பேஸ்லைனுக்கு மேலே வந்த இடம், இல்லை கொஞ்சம் நம்ம ரிஸ்க்கு ஸ்டாப் லாஸ் போட்டு ஆர்டர் இருக்கிறோன்னா இந்த இடம் எம்ஏசி லைன் கிராஸ் ஆகிற இடம். இந்த 15ல் எம்ஏசி லைன் கிராஸ் ஆகிற இடம் நோட் பண்ணிக்கோங்க. இதே இது ஆல் டைமில் கேண்டில் கலர் பார்த்துட்டோம். சேஃப்டிக்கு இந்த இடம் சொல்லியிருக்கிறோம் மேலே போகிறதுக்கு, பேஸ்லைனுக்கு மேலே. இதே இது அப்படியே 5 மினிட்ஸ்க்கு வருவோம். பாருங்கள், கிராஸ் ஓவர் ஆன இடம், பேஸ்லைனுக்கு மேலே போன இடம். ஸோ ஒவ்வொரு டைம் ஃப்ரேமும் வச்சு ட்ரேட் பண்ணுறப்ப இத்தனை இண்டிகேட்டர் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு காரணம் இதுதான். ஆனால் அதில் சில குழப்பங்கள் வரும். அந்த குழப்பங்கள்லேருந்து நம்ம தவிர்க்கிறதுக்கு ஆல் டைம் ஃப்ரேமில் கேண்டில் கலர் மாறும்போது நீங்கள் வெளியே வந்துடலாம். இது ஒரு ரூல். ரெண்டாவது, ஸ்டாப் லாஸ் ஆர்டர் போட்டுட்டு, ஸ்டாப் லாஸ் ஆர்டர் போட்டால் கூட சில நேரங்களில் நம்ம ரொம்ப காத்து கிடந்தோம் அப்படின்னா இந்த லாபம், இங்கேருந்து கிடைக்கக்கூடிய லாபத்தை மிஸ் பண்ணுற மாதிரி ஆகும். இப்போ 1 ஹவர் கேண்டில்
இங்கே 3.25. நீங்கள் ஒருவேளை ஷார்ப்பாக இந்த இடத்துல ஆர்டர் எடுத்தீங்கன்னா, எல்லாமே கலர் மாறுது 1 ஹவர் வரைக்கும் அப்படின்னு எடுத்து இந்த 3 மணிக்கு ஆர்டர் எடுத்தீங்கன்னா இந்த இடத்துல வெளியே வர வேண்டியிருக்கும். இது ஒரு வகையில் ஸ்கேல்பிங். அந்த ஸ்கேல்பிங்கு அப்படிங்கிறதுக்கு வேர்டுக்கு இந்த கலர் சேஞ்ச் ஆசம் ஆசலேட்டரில் இது ஸ்டொஜஸ்டிக் வந்து 20லேருந்து 80 வரைக்கும் போயிட்டு அது கீழே இறங்குற நேரம். MACD இண்டிகேட்டரில் இது பேஸ் லைனுக்கு மேலே இருந்து கலர் மாறக்கூடிய நேரம். ஸோ இதிலிருந்து இது வரைக்கும் நீங்கள் இருந்தீங்கன்னா அதுக்கு பேர் ஸ்கேல்பிங். இப்போ இதை கொஞ்சம் இன்னும் இங்கே வேறு மாதிரி பார்க்குறதுக்கு ஹெய்கினஸிக்கு மாற்றிட்டோம் அப்படின்னா அந்த கலர் க்ரீனாக இருக்கும்போது நீங்கள் உள்ளே போயிட்டு ரெட்டாக மாறுதுன்னா வெளியே வந்துடலாம். இதில் எக்ஸிட், இங்கே என்ட்ரி, இங்கே எக்ஸிட்டு. அதுக்கு பிறகு மறுபடியும் இந்த இடத்துல ரீஎன்ட்ரி. மறுபடியும் ரெட்டாகக்கூடிய இடத்துல இந்த இடத்துல எக்ஸிட்டு. இங்கே எக்ஸிட் எடுத்துக்கலாம். மறுபடியும் இங்கே என்ட்ரி எடுக்கலாம். இப்போ உங்களுக்கு இது வந்து ஒரு தெளிவில்லாத நிலைமையாக இருக்கும். இங்கே ஒரு என்ட்ரி, இங்கே ஒரு எக்ஸிட்டு, அப்புறம் இங்கே ஒரு என்ட்ரி, இங்கே ஒரு எக்ஸிட்டு, அப்புறம் இங்கே ஒரு என்ட்ரி. இப்போ இந்த இடத்துல கொடுக்கக்கூடிய என்ட்ரிக்கு நம்மளுடைய எல்லா ரூல்ஸும் ஒத்து வருது. சூப்பர் ட்ரெண்டு அப் ட்ரெண்டு டைரெக்ஷனில் இருக்குது. இங்கே எக்ஸிட். இல்லை ஸ்டாண்டர்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா ரெண்டுமே அப் ட்ரெண்ட் சிக்னல் கொடுத்த பிறகு உள்ளே போயிட்டு ரெண்டுமே டவுன் ட்ரெண்ட் சிக்னல் கொடுக்குறப்ப வெளியே வர்றது. இதுக்கு பிறகும் மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஆனால் பெரும்பாலும் சைட்வேஸ் மார்க்கெட்டாகவே இருந்துகிட்ருக்கு. இப்போ அதே ரூல்ஸ் அப்ளை பண்ணி 5 மினிட்ஸில் சூப்பர் ட்ரெண்டு இங்கே என்ட்ரி, இன்னும் ரெண்டுமே அப் ட்ரெண்ட் சிக்னல் கொடுக்கல. இதில் செல்லிங் ஆர்டர் எடுக்கலாம். அதாவது புட் ஆப்ஷனில் போய் பை பண்ணலாம். இந்த இடத்துல கிடைச்ச ஒரு தெளிவு இந்த இடங்களில் இல்லை. இந்த இடத்துல கிடைச்ச தெளிவு இந்த இடங்களில் இல்லை. இந்த இடத்துல கிடைக்கிற தெளிவு இந்த இடங்களில் இல்லை. அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, மார்க்கெட்டுக்கு நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆல் டைம் ஃப்ரேமில் கேண்டில் கலர் க்ரீனாக இருக்கும்போது ஆர்டர் எடுக்குன்னு சொல்கிறோம். அதுக்கு இங்கே எவ்வளோ நேரம் காத்து கிடக்க வேண்டியது இருக்குது அதை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. கிட்டத்தட்ட
இது உங்களுக்கு பாசிட்டிவ் அப்படி நினச்சி நீங்கள் இங்கே ஆர்டர் எடுத்தால் கூட ஓகே தான். இந்த க்ரீன் அடுத்து டவுன் ட்ரெண்ட் கொடுக்கும்போது வெளியே வந்துடலாம். பட் இதில் உங்களுக்கு நிறைய ஒரு கிளாரிட்டி இல்லாத அளவுக்கு இருக்குது. இது நடந்து முடிஞ்ச மார்க்கெட்டில் தான் தெரியுது அப்படின்னா நீங்கள் மார்க்கெட் நடக்கும்போதே இந்த 2 சூப்பர் ட்ரெண்டுக்கும் மேலே கேண்டில் இருந்தால் பை பண்ணுங்கள். 2 சூப்பர் ட்ரெண்டுக்கு மேலே இருந்தால் பை பண்ணுங்கள். டவுன் ட்ரெண்ட் கொடுக்கும்போது வெளியே வந்துடுங்க. இப்படி ஒன்று கீழேயும் ஒன்று மேலே இருக்கும்போது உள்ளே போக வேண்டாம். அதேமாரி சில நேரங்களில் ரெண்டும் அப்பில் வச்சுருக்கு, ஆனால் இங்கே இறங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரங்களில் மூமெண்ட்டு இருக்கும், ஆனால் பெரிய அளவில் மூமெண்ட் இருக்காது. இப்போ இங்கே இறங்குது, இங்கேயும் இறங்குது, இங்கேயும் இறங்குது, இங்கேயும் இறங்குது. இதுதான் ட்ரேடு எடுக்கிறதுக்கு சரியான அறிகுறி. இப்போ நம்ம இருக்கிறது 5 மினிட்ஸ் வச்சுருக்கிறோம். ஏன் 5 மினிட்ஸ் வச்சுருக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு நிறைய ப்ராஃபிட் கிடைக்கணுங்கிறதுக்காக. இதே இது 10 மினிட்ஸோ 15 மினிட்ஸோ வச்சு நம்ம எடுத்தோம்னா இந்த என்ட்ரி இங்கே இருக்காது, வேறு இடங்களில் மாறி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இங்கே தள்ளி போகுது. அதாவது 2 சூப்பர் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்ட் சிக்னல் கொடுக்குறது. கிட்டத்தட்ட இந்த இடம். அப்போ என்ன இது சொல்ல வருது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் இந்த 3லேயும் டவுன் ட்ரெண்ட் சிக்னல் கொடுத்து ஆல் டைம் ஃப்ரேம் கேண்டில் கலர் க்ரீனாக இருக்கும்போது உள்ளே போனீங்கன்னா இந்த பிவட்லேருந்து இந்த பிவட்டு, இந்த பிவட்லேருந்து இந்த பிவட்டு, அடுத்து இந்த பிவட்டு வருமா அப்படின்னு வரும்போது இந்த கலர் மாறுது, இங்கே க்ரீன் வருது. அப்போ என்ன அர்த்தம்? அது வரைக்கும் இறங்கின மார்க்கெட்டு ஏறலாம். அந்த ஏறலாம் அப்படிங்கிறது எப்போ ஏறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இறங்குனா டவுன் ட்ரெண்டுங்கிற மாதிரி இது வால்யூம், அதாவது இது டவுன் ட்ரெண்டோடைய வால்யூம், இது அப் ட்ரெண்டுக்குள்ள வால்யூம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த லைன் வந்து இந்த பேஸ் லைனை தாண்டி மேலே போகிறப்ப மார்க்கெட்டு மேலே போயிடும். ஸோ இதுதான் ஷேர் மார்க்கெட்டில் பெரிய பிரச்சனை. என்னென்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட என்னோடய கணிப்புப்படி 9ஆம் தேதி அதிலிருந்து 9ஆம் தேதியில் டைம் கூட பார்த்திங்கன்னா காலையில் 11 மணிலேருந்து 10ஆம் தேதி நைட்டு கிட்டத்தட்ட 7 மணி வரைக்கும் இல்லை 7:15 வரைக்கும் இங்கே ஆர்டர் எடுக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன். அப்போ ஒரு நாளைக்கும் மேலே 9ஆம் தேதி காலையில் 11 மணிலேருந்து 10ஆம் தேதி நைட்டு 7 மணி வரைக்கும் இங்கே ஆர்டர் எடுக்கக்கூடிய ஒரு சரியான சிச்சுவேஷன் இல்லை. இந்த இடத்துல போகக்கூடிய ட்ரேடர் எல்லாருமே எமோஷன் ஆகி சில நேரங்களில் ஏதாவது ஆர்டர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி லாபம் நஷ்டம்னு சொல்லி மாற்றி 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 நிறைய இழப்புகளை சந்திக்க வேண்டியது இருக்குது. ஸோ ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்டர்ஸ் வந்து மார்க்கெட் இறங்கும்போது பை பண்ணுறாங்க, அது திரும்ப ஏறும்போது அவங்களுக்கு லாபமாக மாறுது, அவங்களுக்கு கால அவகாசம் கிடையாது. ஆனால் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு கால அவகாசம் இருக்குது, டைம் பீரியட் இருக்குது, ஒரு வாரத்துக்குள்ளே ஒரு மாதத்துக்குள்ளே அப்படிங்கிற கணக்கு இருக்குது. அப்போ நீங்கள் இதில் எந்த இடத்துலையாவது தப்பான என்ட்ரி எடுத்தீங்கன்னா உங்களுடைய பணம் உங்களுக்கு லாஸாக மாறும். அப்போ ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு மட்டும் லாஸாக மாறாதான்னா மாறும், அவங்களுக்கும் லாஸாக மாறும்.
ஆனால் அது என்ட்ரி எடுக்கிற இடத்த பொறுத்து அவங்களுக்கு அங்கே அவங்க அட்வைசர் கொடுக்கக்கூடிய சிச்சுவேஷனை பொறுத்து அது லாபமோ நஷ்டமாவோ மாறும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் மார்க்கெட்டில் ஒரு தெளிவான ஒரு லாபம் சம்பாதிக்கணும் அப்படின்னா அனைத்து டைம் ஃப்ரேம்லேயும் கேண்டில் கலர் ஒரே கலராக இருக்கணும். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். அடுத்து அதை இண்டிகேட் பண்ணக்கூடியது ஒரு 1 மினிட், 3 மினிட்ஸ், 5 மினிட்ஸில் 2 சூப்பர் ட்ரெண்டுக்கும் மேலே கேண்டில் வந்தால் பெட்டர். 1, 3, 5. அதே மாதிரி ஆசம் ஆசிலேட்டர் பேஸ் லைனுக்கு மேலே இருந்தால் பெட்டர். எம்ஏசிடி பேஸ் லைனுக்கு மேலே இருந்தால் பெட்டர். இது எல்லாம் அப் ட்ரெண்டுக்கு, கால் ஆப்ஷனுக்கு. புட் ஆப்ஷனுக்கு வரும்போது அப்படியே திரும்ப உள்டா 1, 3, 5 சூப்பர் ட்ரெண்டுக்கு கீழே கேண்டில் இருக்கணும். எம்ஏசிடி இண்டிகேட்டர் பேஸ் லைனுக்கு கீழே இருக்கணும். ஆசம் ஆசிலேட்டர் பேஸ் லைனுக்கு கீழே இருக்கணும். இவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல இந்த பொறுமை ஆப்ஷன் ட்ரேடருக்கு கிடையாது. ஒரு நாள் முழுசாக சும்மா இருக்க அவங்களால முடியாது. அப்போ சின்ன சின்ன ப்ராஃபிட்டுக்கு பிளான் பண்ணுவாங்க. அது அவங்களுக்கு ப்ராஃபிட்டாகவும் முடியலாம், லாஸாகவும் முடியலாம். அந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு இருக்கக்கூடிய பொறுமை ஆப்ஷன் ட்ரேடருக்கு இல்லாதது தான் 90% ஆஃப் ஃபெயிலியருக்கு காரணம். ஸோ இங்கே பொறுமை அப்படிங்கிறது தான் உங்களுடைய பணத்தை விருத்தி பண்ணுறதுக்கு ஒரே வழி. ஓகே, தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ். அன்னையர் தினத்தில் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பதில் தரேன். தேங்க்யூ வெரி மச்.